செங்கோட்டையனிடமிருந்த நிதித்துறை அமைச்சர் பதவியை கைப்பற்றி இருப்பதன் மூலம் ஒரே நாளில் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் தாவேக எம்எல்ஏ மரிய வில்சன். அரசியலுக்கு நியூ என்ட்ரியாக இருந்தாலும் அவர் 3ஆம் தலைமுறை அரசியல்வாதி. ஆம், மரிய வில்சனின் தாத்தா அபே பால்ராஜ் தஞ்சாவூர் மாவட்ட அதிமுகவின் கழக செயலாளராக இருந்தவர். இதைவிட ஒரு முக்கியமான அரசியல் தொடர்பு மரிய வில்சனுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டின் கல்வி வரலாற்றை ஜேபிஆர் என்கிற பெயரை தவிர்த்துவிட்டு எழுத முடியாது. அந்த ஜேபிஆரின் மருமகன்தான் மரிய வில்சன். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் பகுதியை சேர்ந்தவர் ஜே பங்குராஜ். இவர்தான் இன்று ஜேபிஆர் ஆக மாறி இருக்கிறார். ஏறக்குறைய 5 தசாப்தங்களுக்கு முன்பு தொலைக்காட்சிகள் கூட பரவலாக இல்லாத காலத்திலேயே தமிழ்நாட்டையே தன் அன்பால் ஆட்டி படைத்து வந்தார் எம்ஜிஆர். அந்த அன்புக்கு அடிமையாகி முட்டத்தை விட்டு சென்னைக்கு ஓடி வந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்களில் ஜேபிஆரும் ஒருவர். ரசிகர் மன்றத்தில் வேலை பார்த்த ஜேபிஆர் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கியதும் அதில் இணைந்து கொண்டார். ரசிகர் மன்ற காலத்தில் இருந்தே தனக்கு விசுவாசி என்பதால் அவரை ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயலாளராக்கி அழகு பார்த்தார் எம்ஜிஆர். அதோடு அன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் செல்லும் திசைகளுக்கெல்லாம் ஜேபிஆரையும் அழைத்து சென்றார் எம்ஜிஆர். இதனால் தொண்டர்கள் மத்தியில் ஜேபிஆருக்கென தனி ஒரு இடம் உருவானது. எம்ஜிஆர் வென்று ஆட்சி அமைத்ததும் குடிநீர் வாரிய தலைவர், சட்ட மேலவை கொறடா, மீன்வள மேம்பாட்டுக் கழக தலைவர் என அடுத்தடுத்த பதவிகள் ஜேபிஆரை தேடி வந்தன. ஆனால் எம்ஜிஆர் மறைவு பல முக்கிய புள்ளிகளின் அரசியல் ஆசிகளுக்கு மூடுவிழா நடத்தியதைப் போலவே ஜேபிஆரின் அரசியல் பயணத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தது. ஆரம்பத்தில் ஜானகி அணியில் இருந்த ஜேபிஆர் தீநகர் தொகுதியில் தோற்றதும் அரசியலை விட்டே ஒதுங்கிவிட்டார். எம்ஜிஆர் மீது கொண்ட விசுவாசத்தின் விளைவாக அவரது அம்மா சத்யபாமாவை தனது அன்னையாக நினைத்து அவரது பெயரிலேயே கல்வி நிறுவனத்தை தொடங்கினார் ஜேபிஆர். அரசியலில் விட்டதை கல்வி நிறுவனத்தில் பிடித்துவிட முயன்ற அவரது வேகமும் விவேகமும் கைகொடுக்க தனி ஒரு மனிதனாக கல்வி சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்பினார் ஜேபிஆர். அவரது மகள்களில் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு ஜேபிஆர் குடும்பத்துக்குள் என்ட்ரி கொடுத்தார் மரிய வில்சன். 1996 இந்திரா நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த மரிய வில்சன் 1999 தான் பாலிடெக்னிக் படிப்பையே முடித்தார். அதே ஆண்டில் ஜேபிஆர் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் இயக்குநராக நியமிக்கப்பட்டார். 2001 ஜேபிஆர் பொறியியல் கல்லூரியில் மேனேஜிங் டைரக்டராக இருந்து கொண்டு பனிமலர் பொறியியல் கல்லூரியின் பிடெக் தகவல் தொழில்நுட்பவியல் படிப்பில் சேர்ந்தார். அந்த காலகட்டத்தில் இவரது தலைமையின் கீழ்தான் ஜேபிஆர் கல்வி நிறுவனங்களில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் மூலம் விளையாட்டில் ஆர்வம் காட்டும் ஏராளமான மாணவர்கள் நிம்மதியாக பிராக்டிஸில் கவனம் செலுத்தினர். என்னதான் கல்வி நிறுவனங்களுக்கு வழிகாட்டியாக முக்கிய பொறுப்புகளில் அமர்ந்துவிட்டாலும் மரிய வில்சனின் கல்வி தேடல் நிற்கவில்லை. 2006 சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் MBA பட்டமும் 2012 ஜவஹர்லால் நேரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் முனைவர் பட்டமும் பெற்றார் மரிய வில்சன். இந்த காலகட்டத்தில் தான் ஜேபிஆர் சர்வதேச பள்ளிக்கு MD-யாக பதவி வகித்தார். 2013 சொந்தமாக JIT குளோபல் இன்ஃபோடெக் என்கிற நிறுவனத்தை தொடங்கியவர் மாணவர்களின் சிந்திக்கும் திறனை ஊக்குவிக்க டிசைன் திங்கிங்கை தொடங்கினார். டெக்னாலஜியில் ஜேபிஆர் நிறுவனங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் விதமாக ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனத்தின் மேலாண் இயக்குநராக இருக்கும் போது IBM கிளவுட் ஆய்வகம் கட்ட ஏற்பாடுகளை செய்தார். இப்படி முழுக்க கல்வி பணிகளில் கவனம் செலுத்தி வந்தவர் திடீரென கடந்த ஆண்டு அரசியல் பக்கம் திரும்பினார். அதுவும் மாமனார் எப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரை தனக்கான தலைவராக தேர்ந்தெடுத்தாரோ அதே போல வில்சனும் விஜயை தனக்கான தலைவராக தேர்ந்தெடுத்து தாவேகாவில் இணைந்து கொண்டார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற தாவேகாவின் கொள்கை அரசியல் எதிரி, கொள்கை எதிரி என மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் கட்சிகளை எதிர்த்து சண்டையிடும் விஜயின் துணிச்சல் ஆகியவைதான் தன்னை ஈர்த்திருப்பதாக கூறினார் வில்சன். ஆனால் அவர் கட்சியில் சேர்ந்த உடனேயே வில்சனின் சில வீடியோக்கள் வேகமாக பரவின. சர்ச்சைக்குரிய அந்த வீடியோக்களில் வில்சனின் நடவடிக்கைகள் விமர்சிக்கப்பட்டாலும் தனது சொந்த விஷயத்தை அரசியலோடு கலக்காதீர்கள் என பட்டும் படாமல் விளக்கம் கொடுத்து சர்ச்சையை விலக்கி வைத்தார் வில்சன். அதோடு கரூர் கூட்ட நெரிசலில் விஜயை பார்க்க வந்து உயிரிழந்த அப்பாவிகளின் 40 குடும்பங்களுக்கு மரிய வில்சன் நிதி உதவி அளிப்பதாக உறுதியளித்து வெளியிட்ட அறிக்கை அவர் இமேஜின் டேமேஜை கண்ட்ரோல் செய்தது. கட்சியும் கவனித்துக் கொண்டது. சட்டப்பேரவை தேர்தல் நேரத்தில் தாவேகா தலைமை அவருக்கு RK நகர் தொகுதியை ஒதுக்கியது. ஜெயலலிதா, சேகர் பாபு, TTV தினகரன் என்ற பிரபலங்கள் வென்ற அதிமுகவின் கோட்டையாக இருந்தது RK நகர். ஆனாலும் தனது மாமனார் சென்னைக்கு வந்ததும் வாழ வைத்த வட சென்னை பகுதி என்பதால் உடனே ஓகே சொல்லி RK நகரில் களமிறங்கினார் வில்சன். ஏற்கனவே 2004 சுனாமியின் போது மீனவ சமூகங்களுக்கு ஜேபிஆர் கல்வி நிறுவனங்கள் செய்த உதவி RK நகரில் கை கொடுக்கும் என்பது அவரது கணிப்பு. அது அப்படியே கைகூடியது. 49,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள்ளும் நுழைந்தார் வில்சன்.
36 ஆண்டு காலமாக அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த குடும்பத்தில் இருந்து முதல் முறையாக என்ட்ரி கொடுத்ததோடு அமைச்சரவையிலும் இடம் பிடித்து அசத்தி இருக்கிறார் மரிய வில்சன். அதிலும் ஏற்கனவே செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை வில்சன் வசமாகி இருப்பது யாரப்பா இவர் என ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது.